ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு தேவதூதன் உண்டு. எளிய ஒரு இடத்தில் நீங்கள் ஆராதிக்கலாம், சரியான கூரை போடாத இடத்தில் ஆராதிக்கலாம், அங்கும் ஒரு தேவதூதன் உண்டு. ஹல்லேலூயா. நாம் தனிமையாக இல்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். சங்கீதம் 34:9 அப்படி சொல்லுகிறதே, அது உண்மை. மற்றொரு பகுதி, இந்த தேவதூதன் யார்? நம்முடைய போதகர் தான் நம்முடைய தேவதூதன். மல்கியா 2:7 வாசிக்க கேட்போமா? மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஒரு போதகர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மேய்ப்பன், தேவனுடைய தூதன். அவன் வாயில் மக்கள் அறிவை தேடுகிறார்கள். அவன் வெளியேறப்பெற்ற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை எங்கு வைத்திருக்கிறார்? தம்முடைய வலது கரத்திலே வைத்திருக்கிறார். ஏசாயா 41:10 நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 41:10. வலது கரம் என்ன செய்கிறது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். காரணம், நீ என் வலது கரத்தில் இருக்கிறாய் என்று ஊழியக்காரனை பார்த்து இயேசு சொல்கிறார். ஆம், தேவன் என்று அவர்கள் கொடுக்கும் ஒரு வார்த்தை அதுதான். அவர்கள் தேவனுடைய தூதர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ தூதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள். தன் மக்களுக்கு அறிவை உணர்த்துவதற்காக அவர்களை வைத்திருக்கிறார். ஏசாயா சொல்கிறான், ஏசாயா 50:4 வாசிக்க கேட்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆபகுக் 3:4. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. பராக்கிரமம் மறைந்திருக்கும் வலது கரத்தில் ஒரு திருச்சபையின் போதகரை தேவன் வைத்திருக்கிறார். அவர்களை காலைதோறும் எழுப்புகிறார். திருச்சபையின் மக்களுக்கு, அதில் இளைப்படைந்தவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று இந்த வார்த்தையை போடுகிறார். காரணம், நாம் வாசித்தது போல் மல்கியா 2:7 சொல்கிறது போல, அவன் தேவனுடைய தூதன். அவன் வாயில் அறிவை தேடுவார்கள், ஜனங்கள் அறிவை தேடுவார்கள். என் அன்பிற்குரியவர்களே, 21/5/86 அன்று என் அன்பு மகள் ஏஞ்சல் கொடிய விபத்தில் இறந்து போனாள். எங்கள் உள்ளத்தில் எழுந்த பெரிய கேள்வி, ஏன் 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 இந்த பாடு? இயேசு கிறிஸ்துவுக்காக இரவும் பகலும் நேரத்தை செலவழித்து உணவு அருந்தியும் அருந்தாமலும் வாழ்கிறோம். எவ்வளவு தியாகம் செய்து வாழ்கிறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தானே தூங்குகிறோம். ஏன் இப்படி இந்த பாடு என்ற கேள்வி எழுந்தது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலும் இதே கேள்வி. அநேக தேவனுடைய ஊழியர்கள் எங்களை பரிகசித்து கடிதம் எழுதினார்கள். இதோடு நீ தொலைந்தாய், உனக்கு நன்றாக வேண்டும். சிலர் சொன்னார்கள், அவனுடைய வாழ்க்கையில் ரகசிய பாவம் இருந்து, ஆகவே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை எழுதியது, சகோதரன் தினகரனே திட்டமிட்டு தன்னுடைய மகளை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வது போல அழைத்து சென்று கொன்று போட்டார் என்று. ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை, பெரிய பிரசங்கியார், இன்னைக்கு இருக்கிறார் அவர், பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். எனக்கு ஒரு கோபமும் இல்லை, ஆனால் மனவேதனை. இதை வாசிக்க வாசிக்க இன்னும் ஒரு கேள்வி, ஏன், வை? ஒரு வாரம் கடந்தது. எங்கள் மகளுடைய உடலை ஆஸ்பத்திரியில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஐயோ, அவள் அருகே உட்கார்ந்து நானும் என் மனைவியும் குடும்பத்தின் கதறி அழுதோம். கணக்கற்ற தேவனுடைய பிள்ளைகள் வந்து கதறி அழுதார்கள். அடக்க ஆராதனை வந்தது. அப்பொழுது உயிரோடு இருந்த பாஸ்டர் ஜி சுந்தரம், சென்னை அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி அவர்கள் வந்தார்கள்.
என்ன பேசப் போகிறார் என்று யாவரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். அவர் என்ன எடுத்தார் தெரியுமா? வாசிக்க கேட்போம். யோபு 33:13. யோபு 33:13. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர்? இன்னும் ஒரு தடவை வாசிங்க. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர்? யோபுவுக்கு அவனுடைய நண்பன் சொல்கிறான், தேவன் தாம் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் தரமாட்டார். நீர் சொல்கிறீர், ஏன் எனக்கு இப்படி நடந்ததென்று அவரிடம் விளக்கம் கேட்கிறீர். அவர் விளக்கம் தரமாட்டார். வந்திருந்த எல்லாரையும், குறிப்பாக எங்களையும் அதிரச் செய்தது. அதை விளக்கி சொல்லிக்கொண்டே போனார். கடைசியில் அவர் சொன்னார், ஆகவே நாம் ஒருபோதும் ஆண்டவரை நோக்கி இந்த செய்கைக்கு நீர் விளக்கம் தர வேண்டும் என்று நாம் கேட்கப் போவதில்லை. மாறாக இதற்கும் அவருக்கு அல்லேலூயா சொல்வோம், எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் கரங்களை உயர்த்தினார்கள். என் மனைவியும் தன்னை அறியாமல் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொன்னாள். அவளையும் அறியாமல் அவளுடைய பாரம் இறங்கியது. இதற்குத்தான் போதகர்கள் அவசியம். இதற்குதான் தேவ தூதன் அவசியம். தேவ தூதனுடைய வாயில் அறிவை தேடுவார்களே. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை சொல்வதற்காகவே தேவன் ஒரு தேவ தூதனாக ஒரு போதகரை ஒவ்வொரு திருச்சபைக்கும் நியமித்து வைக்கிறார். அபிஷேகம் பெற்ற போதகர், ஆவியினால் நிறைந்த போதகர், தேவனோடு நடக்கும் போதகர், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனோடு முகமுகமாய் பேசும் போதகர், அவரோடு கூட பற்பல பாஷைகளில் இரவும் பகலும் சம்பாஷிக்கும் ஒரு போதகர், தேவன் வேறொரு மொழியில் பேசும் வார்த்தைகளை கேட்கும் திறன் படைத்த ஒரு போதகர், அவருடைய வாயில் ஏற்ற வேளையில் சொல்லும் வார்த்தையை, இளைப்படைந்தவனுக்கு சொல்லும் வார்த்தையை கொடுத்து தேவன் அனுப்புகிறார். அவன் தேவ தூதனைப் போல இருக்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, எனவேதான் அங்கே இயேசு சொல்கிறார், இந்த 7 சபைகளும், 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள், இந்த 7 நட்சத்திரங்களும் இந்த 7 சபைகளின் தூதர்கள். நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனோடு அனுதினமும் சம்பாஷித்து அவரோடு நடக்கிற ஒரு மனிதனை, தேவ மனிதனை போதகர்களாக கொண்ட நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். கவலைப்படாதிருங்கள். ஏற்ற சமயத்தில் ஆராதனையிலோ அல்லது ஆராதனைக்கு புறம்பேயோ அவள் சொல்லும் வார்த்தை உள்ளத்தை தேற்றுகிறது.